ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ, அது மட்டும் இல்லாமல் த 50 ரியாலிட்டி ஷோவுடைய எபிசோட் 17 பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அப்டேட் அப்படிங்கிறப்ப பாரு கமருதீன் தான் வந்து கண்டென்ட் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு. ஸோ அவங்க லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 2, அதாவது லவ் ஃபன் லாஃப்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு சீரீஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அதில் நிறைய விமர்சனங்கள், மாற்று கருத்துகள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. என்னங்க லவ் ஃபன்னு லாஃப்டர்னு போட்டு அவங்களுடைய புண்பட்ட விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. என்னங்க பண்ணுறது? ஆனால் நிறைய பேருக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் குட் மூமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் பார்த்துருப்போம். உள்ளே இருக்கிறவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னர் நமக்கு தெரியாது. இப்போ வெளியே இருந்து சிம்பிளாக சொல்ல போனால் வாய்க்கிலேயே பேசலாம். ஆனால் நீங்கள் இறங்கிட்டீங்க ஒரு கண்டஸ்டண்ட்டாக அப்படிங்கிறப்ப அங்கே போய் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை எப்படி வந்து இருக்கீங்க, ரியலாக இருக்கீங்களா, நடிக்கிறீங்களா அப்படிங்கிறதையே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த கம்பெனியுடைய பாட்காஸ்ட்டு பார்ட் 2 வந்து நமக்கு தெளிவுபடுத்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் தான் நல்லவனா ஃபேக்காக எவனுமே வந்து அந்த பேலன்ஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து ஃபேக்காக இருப்பேன், நல்லவனா காட்டிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தானே தவிர, ஃபேக்காக நான் இப்படி தான் உடச்சிருப்பேன், ஆனால் நான் வந்து பண்ணுற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு முகம் சொல்லிக்க வைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் இந்த வட்டம் போட்டியாளர் இருந்தாங்க. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராலையும் ஒரு ஃபேவரட் அப்படின்றத சொல்லவே முடியல. கடைசி வரைக்கும் இவங்க வின் ஆயிடுவாங்க, காணவனத்து போயிடுவார், பார்வதி வின் பண்ணிடுவாங்க, சபரி ஒரு ஆள் கொடுத்துட்டாங்களா, திவ்யா கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி, விக்ரம் கூட டைட்டில் கொடுப்பாங்களான்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாமே இந்த விஷயம் மெட்டீரியலைஸ் ஆகாதது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கவங்க வந்து ஒன்று ராவன் ரூத்லெஸ், நான் இப்படி தான் பிடிச்சா பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க மக்கள் மனதை கவர்ந்துட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நடிப்பேன், நல்லவனாக இருப்பேன், ஆனால் ஃபேக் முழுக்க அப்படின்றவன் தான் வந்து டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதில் எப்படிப்பட்ட அந்த லைனில் இவங்க இந்த சைடும் அவங்க அந்த சைடும் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். மற்றபடி எல்லா சைட்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். நம்ம வந்து யாரையுமே சூப்பர் பாய் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. தே ஹாவ் மிஸ்டேக்ஸ். அண்ட் வாட் ஐ லைக் இன் பாரு அண்ட் கம்மு அப்படின்னா, 2 பேரும் அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணி தே ஆர் மூவிங் ஆன் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் தே ஆர் ரியல் வின்னர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ்க்கு வராருன்னு வைங்களேன். இப்போ பாரு கமருதீனுக்கு எப்படி வந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாஸ் வந்து வரும். ஓகே. ஆனால் இந்த ஸோ கால்டு டாப் 6ன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து வந்தாங்க, சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 8.5 பீப்புள்ஸ் தான் வந்து டியூன் பண்ணாங்க. சபரின்னு ஒருத்தர் வந்தார், அவர் தான் டாப் 2. சாண்ட்ராவோட அவர் தான் பெரிய கெத்து. அவர் உள்ள வரும் பொழுது 2000 பேர் தான் டியூன் பண்ணான். பாருக்கு 50,000 பேர், கமருதீனுக்கு வந்து 34,000 பேர் கிட்ட. ஸோ இதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களுடைய பல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ வின்னர், ரன்னர் இல்லை கானா வினோத் வந்து இருந்திருந்தாருன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தா அதுக்கு வந்து ஆள் வருவாங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி இவங்க எல்லாம் டாப் 5 டாப் 6 இப்போ பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது எதுவுமே வந்து உருப்படாத பீஸ் அப்படிங்கிறது தான் இந்த சீசன் ஒர்ஸ்ட் ஆனதுக்கான காரணம். அதுதான் நல்லவனா நடிச்சிட்டாங்க எல்லாருமே, ஆனால் அவங்க நல்லவன் கிடையாது உண்மையிலேயே அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே. நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டி காமிச்சிட்டாங்க. யார்? நம்ம பாருங்க கமருதீன் மக்கள் மத்தியில் இப்படி இருந்தால் கெட்டவங்க, நான் ரியலாக இருக்கேன், நடிக்க தெரியலனா கெட்டவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரு கம்ருவோடைய லவ் ஃபன் லாஃப்டர் அப்படின்ற அந்த எபிசோட். ஸோ பேபின்னு கூட்டோன்னே மூஞ்சி வச்சிடும் அப்படின்னால அதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க. ஸோ ஃபைட் 1, க்ரீன் ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாங்களே இவங்க, அப்போ வந்து ஒரு ஃபைட் நடக்கும். வந்து பேசிகிட்டு இருப்பாப்புல கமருதீன். அப்போயே வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனால் நீ என்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன சேவ் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, எப்படா பண்ண கேமா ஆனியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உண்மையிலேயே எனக்கு ஒரு பாசம் இருந்தது அப்படின்ற மாதிரி. அப்புறம் இன்னொரு ஃபைட்டு டிடிஎஃப் டாஸ்கில் மிகப்பெரிய ஒரு ஃபைட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது தோப்புக்காரனை போட்டு வந்து பேச இது பண்ணுவார்ல, எல்லாருமே என்னை பிரிக்க ட்ரை பண்ணாங்க என்னையும். அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நான் வந்து பேசினேன். ப்ளஸ் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி 2 பேருமே ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம, அதாவது லவ்வர்னு சொல்லிகிட்டே இருக்காரு கமருதீன். நல்லா நோட் பண்ணுங்கள், மோர் தேன் எ ஃப்ரெண்ட் மாற்றுவார் திருப்பி. அவங்களுக்குள்ள எல்லாமே வந்து இதாகிடுச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து தே ஆர் இன் லவ் மூட் அப்படிங்கிறது தான். காதல் பறவைகள் மாதிரி அப்படியே ராவா, ஒரு ஃபில்டரே போடாமல். இப்போ நான்லாம் கூட உள்ளே போயிருந்தா கூட ஐயோ இதெல்லாம் வெளியே தப்பாக போகுமே, அப்போ இதெல்லாம் நம்ம காட்டக்கூடாது, நம்ம அடக்கிட்டு கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம்.
ஆனால் இவங்க அப்படி கிடையாது. அதனால தான் மக்கள் மனதை இவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை விரும்புவதற்கும் காரணம் அதுதான், வெறுப்பதற்கு காரணம் அதுதான். என்னம்மா இந்த மாதிரி பொண்ணு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வெறுப்பதற்கு அதுதான் காரணம். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரியா, இது ஒன்று. அடுத்து வந்து கமருதீன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற அந்த தோப்புக்காரன மேட்டரில் நானே வந்து சரண் நினைச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் பேசிட்டாங்கன்ற மாதிரி வந்தேன். அது நிறைய பேர் பிரிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த லவ் ட்ரையாங்கல் பற்றி பேசும்போது பொசிஷனஸை வச்சு அரோராவை கிளீஸ் தள்ளிட்டாங்க. அவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா. ஆனால் கமருதீன் அப்போ கூட அரோரா விட்டு கொடுக்காம தான் பேசினார். நான் அவள் உண்மையாக தான் இருந்தேன், பட் அவள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி இன்னும் வந்து வெகுலியாக தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பார்வதி அந்த இடத்துல வந்து அரோராவை போட்டு ஒரு பொழந்துருச்சு. ஆக்சுவலாக நான் வந்து விக்ரமுக்காக புனிதாத்மாவை இருக்க போகிறேன். சபரி கனி இந்த மாதிரி ஏண்டி உங்கள் அம்மா அப்பா சொல்லியே கேட்காத மூதேவி கனி விக்ரம் சொல்லி கேட்பியா போவாளா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி டீலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அரோரா ஏற்றி விட்டு கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சிட்டாங்க முதற்கொண்டு எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் போச்சு அப்படிங்கிறது தான். அதே மாதிரி கானா வினோத்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டதுக்கு கண்டிப்பாக இருக்குடா, அது எப்பறம் உடனே இது பண்ண முடியும். ஏன்னா கானா வினோத் வந்து இந்த கார் டாஸ்க் முடிஞ்சவொடனே பேசினார் பாருங்க பேச்சு, ஐயோ அதெல்லாம் வந்து வேற வேணா இருந்தால் தாங்கியிருக்க மாட்டான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே ஒட்ட முடியாதுடா, பட் உன் ஃப்ரெண்டு அந்த வேல்யூ நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுனது அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. பியானாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கொடுத்தாங்க, நானும் கொடுக்கணுங்க. ஏன்னா பியானா மட்டும் உள்ளே போய் இந்த நடிப்பு அரக்கியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணலன்னு வைங்களேன், நம்ம எஃபர்ட் போட்டது எல்லாம் வீணாக போயிருக்கும். இப்போ நம்ம வந்து எஃபர்ட் போட்டோம்ல, சாண்ட்ராவோடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தணும். வேறு எவனோ பேசல, எல்லாம் பாரு கமருதீன் தான் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. நம்ம இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாண்ட்ரா வந்து உள்ளே நடிக்கிறாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணதே நான் தான். அதை நான் பெருமையும் பட்டுக்கிறேன். ஏன்னா ரிவ்யூவருங்கிறப்ப அப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்களுடைய தவறையும் சுட்டி காட்டிட்டு இவங்களுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டினேன். அதுலேருந்து தான் வந்து பயங்கர அதை வந்து யாராவது உள்ளே போய் சொல்லணும்ல, வந்தா பாரு வியானா அடிச்சு தூக்குனா அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களுக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இங்கே வந்து ஃபேக் தான்டா, யாருமே வந்து உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து ஒரு பஞ்சு கொடுத்தது. அப்புறம் ரெட் கார்டுனால எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ்லாம் போயிடுச்சு, வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு நினச்சிட்டேன். பார்வதி சொன்னாங்க ட்ராமா ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருமே நெஞ்சில் தான் வாங்கிட்டோம், முதுகில் நம்ம வந்து என்றைக்குமே வந்து காட்டி வாங்கலை அப்படின்ற மாதிரி, அதாவது நம்ம நடிக்கலை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே. அதுவும் ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான். ஸோ நடித்து யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம என்ன பேசுகிறேன், நான் ட்ரெஸ் பண்ணுறேன், நான் எப்பயுமே வந்து கமருதீனுடைய நல்ல விஷயத்துக்கு தான் நான் பேசுவேன். ஏன்னா பாரு கூட அவன் பேசினா அப்படின்னா அவன் வந்து ரெடி மோட்ரி கேமே முடிஞ்சிச்சின்னு வந்து ஊன்ட்ருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ எல்லாத்துக்கும் என்ன உறுத்துதுன்னா, பாரு கமருதீன் மட்டும் இன்டர்வியூ பாட்காஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஏன் வன்மத்தை கற்றுறாங்க? டே இதுக்கு முன்னாடி 30 நாளாக உட்காந்து கக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்? யாருமே கக்கலையா? ஏன் பிடி கக்கலையா? இந்த உலக உத்தமி கத்தலையா? எல்லாரும் கத்திட்டு தான் இருந்தீங்க. அப்புறம் என்ன இப்போ திடீர்னு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறை மாதிரி, ஐயோ இவங்க தான் வந்து சமூகத்துக்கு சீர்கேடுன்ற மாதிரி திருப்பி வரீங்க ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், இனிமேல் எந்த இது நடக்காது அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு இதில் நான் பார்த்தேன், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேச மாட்டேன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதை நான் நாளைக்கு பேசுகிறேன் என்னன்னு பார்த்துட்டு, ஓகேவா? அதனால் தெளிவாக நான் பார்க்கல, அதை பார்த்து நான் பேசுகிறேன். இதிலே வந்து நிறைய டாபிக் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த அமௌண்ட்டு ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி விக்ரம் சொன்னான் பார்த்தீங்களா, இந்த அரோரா வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு குடிச்சிட்டாங்க, சம்பளம் கொடுக்கல, நம்ம எதாவது கொடுக்கலாமா அப்படின்னு. அவங்க என்ன உங்களை நம்பியா இருக்காங்க? அவங்க வெளியே மக்கள் இருக்காங்க அவங்க கொடுக்குறதுக்கு, சரியா? உன்ன மாதிரி ஒரு தருதலை கிட்டலாம் வாங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி கபத்தில் வந்து சரியான செருப்படி வந்து கொடுத்தான் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ ஓவரால் லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கு எப்படி வேணும், அவங்களுக்கு எப்படி வேணுன்ற மாதிரிலாம் கேட்டு ரெண்டு பேரும் கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஊயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வெரி குட். பாருதீன் அப்படின்றது நேற்று ட்ரெண்டிங்கு, அது வந்து சரியான ரீச் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். அதாவது அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஸ்பேஸில் இருந்தாங்களா அந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருதீன் ட்ரெண்டிங். அப்போ ஸ்டில் மக்கள் இன்னும் அந்த இதிலேருந்து இனிமேல் முடிஞ்சிச்சு, இவங்க ரெண்டே பேசிட்டாங்களா அவ்வளோதான், இனிமேல் வந்து டிசால்வ் ஆயிரும். அடுத்த பிக் பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய தேடல் பயணம் வந்து ஆகும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இப்போது இந்த 50 ஷோ பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் அர்ஷி இவங்க நம்ம டீமுக்கு வரணுன்றதுக்காக எல்லாத்தையுமே கன்வின்ஸ் பண்ணுறாப்புல, கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இவன் நல்ல பிளேயரு அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவர் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரிதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை போய் ரிதி வந்து சிவந்த் கிட்ட பேசிட்டு கிருஷ்ணா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க கெடுத்துறாத எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி சொன்னோம். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சிவந்த் பேச, நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலே போதும்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு டாஸ்க்குங்க, 1000லேருந்து 25,000 வரைக்கும் மெடல் வைக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம சுத்திகா வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து இது போட்டுக்கிறாங்க டாலரில். 25,000 ரூபா தான், டாலர் கிடையாது. டிக்விஜய் வந்து 25,000 போட்டிருக்காப்புல, சரியா? ஸோ அந்த மாதிரி
எல்லாருக்குமே ஒரு மெடல் வந்து குடுத்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. திக்விஜய் 25,000 எடுத்தோனே எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு. அதுவும் குறிப்பா நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்ணிட்டான் இவ்வளோ எடுக்குறான்? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு. இப்போ என்னன்னா, இதில 0 வேல்யூல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், முட்டை எறியலாம். முட்டை அடிக்கிறதுக்கு. அங்க வந்து யாரெல்லாம் அதிக பாயிண்ட் வச்சிருக்காங்களோ, அந்த யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்கள அங்க தூக்கி வச்சுட்டு, ஒரு ஹெல்மெட் மாரி போட்டு, முட்டைய தூக்கி அங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். அவன் மூஞ்சில அடிக்கணும். அப்படின்ற மாரி டாஸ்க். சரியா? ஸோ இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுல வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்படுது. யாருக்குன்னா ஸ்ருதிகாவுக்கும், ஆர்யாவுக்கும். "பாவியா நீ கத்திக்கிட்டே இருக்காத, பாவியாவுடைய காது வலிக்குதாம்" அப்படின்னோனே, நான் அப்படிதான் கத்துவேன். என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆர்யா கிட்ட சரிக்கு சமமா இறங்கி சண்டை போட்டவுனே, பாவியா வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்ப எனக்கு காது வலிக்குதுன்னா நீ எதுக்குடி?" அப்படின்ற மாரி, அந்த மாரி பண்ணிட்டாங்க. இவங்க 2 அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸ்ருதிகா சும்மா விடுவாங்களா? ஏதாவது கன்டென்ட் குடுக்கணும்ல அப்படின்ற மாரி தான். ஒரு கட்டத்துக்கு மேல, "ஆமாண்டி அப்படித்தான் நீ பேசுவ" அப்படின்னோனே, ஆர்யா வந்து வாய மூடிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆர்யா வந்து ஒரு புலம்பல் வேற. "நம்ம லாயலா தான் இருக்கேன். ஆனா, அவங்க டீம்ல வந்து இடம் பிடிக்க முடியல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிட்டு இருக்காங்க விக்ராந்த் கிட்ட. உடனே விக்ராந்த் சொல்றான், "நீ புலம்புறத விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணு. அதுதான்" அப்படின்னோனே, "அது ஓகேடா எனக்கு புரியுது. பட் இருந்தாலும்" அப்படின்ற மாரி. அப்புறம் இங்க வீட்ல ஒரு தண்டகர்மான்னு ஒண்ணு இருக்கும்ல எல்லா சீசன்லயும். அந்த மாரி இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சட்டைய கழட்டுனா சல்மான் கான் அப்படின்ற மாரி ஒரு மூதேவி இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கரண். அவன் எதுக்கு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது. இந்த லயன் வந்து பார்த்தீங்கன்னா, டேஞ்சர் ஜோன் போடுறப்ப சேஃப் ஜோன் போட்டு விட்டான். கரண. அந்த மாரி காப்பாத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நிக்கிக்கு கூட்டு வந்து சீக்ரெட் டாஸ்க் குடுக்குறாரு. என்னன்னா, எல்லாருடைய ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு வந்து 1 கிலோ குடுத்தனா ரூ. 20,000 அவங்களுக்கு தெரியாம. 2 கிலோ குடுத்தனா ரூ. 30,000 3 கிலோ குடுத்தனா ரூ. 50,000ங்கிறது ஆஃபர். ஸோ நிக்கி வந்து கேம் ஆடுறா. அந்த கேம் ஆடும்பொழுது ஐய்யயோ! அதுவும் லாஸ்ட்லலாம் வந்து 2 எடுத்துடுறாங்க நிக்கி. 3வது இடத்துல வந்து கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 காசு உங்களுக்கு வரும். 3 கிலோ எடுக்கணும்னாங்க. ஆனா அத எடுக்கலன்னா 50,000 நான் புடுங்கிருவேன்றாரு. ஃபேன் அமௌண்ட்ல இருந்து. உடனே ஐய்யயோ! அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இந்த அம்மா போய் ஸ்ருதிகா கிட்ட போய் சொல்றாங்க. அதாவது எடுக்க போறப்ப ஸ்ருதிகா பார்த்துருது. "ஏன் பொருள் எடுக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். விளையாட்டா கேட்டாங்க. உடனே நிக்கி வந்து ஐய்யயோ! இந்த இடத்துல நான் மட்டும் தான் என்னோட இதெல்லாம் தியாகம் பண்றேன். யார் வந்து தியாகம் பண்ண சொன்னா? உன்ன யாரு உன்னுடைய மாய்ஸ்சரைசர்லாம் குடுக்க சொன்னா? இந்த அம்மா போய் மாய்ஸ்சரைசரு, கிரீமு, அப்புறம் மேக்கப் அந்த பிளஷ், கிஷ் எல்லாத்தையும் தூக்கி போய் வைக்கிது. கேட்டா இது வந்து அவ்வளோ காசு. நான் போய் வச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் யோசிச்சேன். எதுக்கு இந்த மாரி நிக்கி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பிளேயரா இருந்தாங்க. இப்ப ஏன் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து கணிக்க முடியல அப்படிங்கிறது தான். ஸோ கேர்ல்ஸ் டீமுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, பிரின்ஸ் டீமும் வேணாம், திக்விஜய் இவங்க டீமும் வேணாம், ரஜத் டீமும். நம்ம வந்து ஒரு டீமா இது பண்ணி, நம்ம யாருக்கு பிடிச்ச மாரி ஓட்டு போட்டுக்கலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, அப்படிப்பட்ட ஓட்டு போடாம இருக்கிறதுனால, இங்க வந்து குரூப்பிசம் வந்து ஃபார்ம் ஆயிருது. அந்த குரூப்பிசத்த நம்ம உடைக்கணும் அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்த சைடு அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, ரஜத்துக்கு எதிராக சுத்தி விடுது. அஜித் வந்து இந்த மாரி இப்படி பண்றான். அவன் கேம் ஆடுறான் அப்படின்ற மாரிலாம் வந்து எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி விட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் அர்பாஸ் கிட்ட போய் நிக்கி வந்து புலம்புறாங்க. இந்த மாரி நான் வந்து எவ்வளோ தூரம் தியாகம் பண்றேன். அப்படின்னு சொன்னோனே, அவன் சொல்றான், "எதுக்கு நீ இதுல எல்லா பொருளையும் எடுத்து போ வேண்டியதுதானே. எதுக்கு உன் பொருள நீ எடுத்து போய் வைக்கிற? இல்ல எல்லாரும் பார்க்குறேன். நான் மட்டும் என் ஃபேன்ஸ்க்காக தான் விளையாடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எம்மா போதும்மா. இது என்னமோ உண்மையிலேயே ஃபேன்ஸ்க்காக ஆடுற மாரி, அந்த ஃபேன்ஸ் அமௌண்ட் எங்க போகுதுங்கிறது ஒரு நாள் கூட சொல்ல மாட்றாய்ங்க. அது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா அத சொல்லுங்க. அந்த கிளாரிட்டியே குடுக்க மாட்றாய்ங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நிக்கியோட பிளான் தெரியுமா? திக்விஜய நம்ம தூக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர்லாம் கிடையாது. அவன் எல்லா சீசன்லயும் போயிருக்கான். எல்லா ரியாலிட்டி ஷோவும் போயிருக்கான். ஆனா உண்மையிலேயே வந்து அவன் இது பண்ணது கிடையாது அப்படின்னோனே, இங்கிட்டு பாவியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்யா கிட்ட சொல்றாங்க. திக்விஜய்லாம் வந்து அவன் தனியா விளையாடுறான். டீமா விளையாடல. அவன அடுத்து கான்டாக்ட் பண்ணணுன்ற மாரி. அப்ப திக்விஜய்க்கு இந்த நிலைமை தான். ஸ்ருதிகாவுக்கு என்ன நிலைமை அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இன்னுமே அடுத்து 5 எலிமினேஷனா லயன், பூச்சாண்டி சொல்லிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.